இடமல மெட்டடைப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்களும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களும் நம்ம பேச போறோம். இன்னைக்கு ஜெய் சேதுபதி இன்னுமே ஹார்ஷா பேசுற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. கொஞ்சம் ஃபேரியா தான் போயிட்டு இருக்கு ஷோ அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ அதனால இன்னைக்கு எவிக்ஷன் ப்ராசஸும் இன்னைக்கு ஒன்று இருக்கு, நாளைக்கு ஒன்று இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இது எப்படின்னா, சிவாஜி செத்துட்டாரா அப்படின்னு ஒரு டைலாகும், தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு டயலாக் தான் எனக்கு இந்த எவிக்ஷன் தகவலை கேட்ட போது எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா சிவாஜி விட பெரிய அளவுல உங்களுக்கு பாசத்தை காட்டக்கூடிய ஒருத்தவங்க இருந்தாங்க. அதே மாதிரி இளைய தளபதி விஜயை விட ரொம்ப அருமையா நடிக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தாரு. ரெண்டு பேரும் எவிக்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல். சோ இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பத்தி பேச போறோம். நான் உங்க ஹரீஷ், நம்ம கூட இதெல்லாம் பேசுறதுக்கு அப்படி ஒரு நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். நீ சொன்னது நல்லாவே இருந்தது. ஆனா இந்த பாசம்ன்றதெல்லாம் வெறும் வேஷம் கூட கிடையாது, வெறும் விஷம்ன்றதுதான். கனித்திரு எவிக்டடு. கனித்திரு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன், அந்த கேம் சரியில்லை, ஷீஸ் பிளேயிங் அ டர்ட்டி கேம்ன்றது தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நானு என்ன சொல்றது, இப்ப இவ்வளோ நாளும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நீ எனக்கு ஓட்டு போடணும்ன்ற லெவலுக்கு வாயில இருந்து சொல்லாம அந்த சைகைகள்ல அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது, தாய்ப்பாசம் காட்டுற மாதிரி காட்டிட்டு, அந்த தாய்ப்பாசம் அந்த அரவணைப்பு நீ வீட்டுல அந்த ரெண்டு பசங்க கிட்டே வச்சுக்கலாமே, எதுக்கு இங்க வருவ, அதுதானே என்னோட கேள்வி. சோ அந்த தாய்ப்பாசத்தை அவங்க இது பண்ற மாதிரி காட்டிட்டு அந்த இடத்துல என்ன பண்றாங்க இவங்க, ஸ்கோர் பண்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணாங்க. சோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருக்குமே அது ஓகேவா இருந்தது. அங்க இருந்த அந்த குரூப்பிசம் கிரியேட் பண்ணினதே கனிதா, சபரி, எஃப்ஜே எல்லாருமே யாரோ ஒருத்தர் பேம்பர் பண்றப்போ ஓகே ஃபைன். குக்கிங்க்கு அந்த கரண்டியை எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கப்புல தலை வெட்டி கொடுக்கறதும் ஒருத்தருக்கு கோபுரமா கொடுக்கறப்ப ஓ ஷீஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன அது எல்லாம் இப்போ நேத்து கூட கம் டு தட் அதர் திங். இப்ப இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த நாமினேஷனுக்கே வராம இவ்வளவு நாள் ஆட்டம் காட்டிட்டு இருந்தாங்க. பார்வதி வீக்ஸா கத்திட்டு தான் இருந்தாங்க, நாமினேஷனுக்கு வரணும்ன்றதுதான் அவங்களோட இதுவா இருந்தது. அது நாமினேஷனுக்கு வராம தப்பிச்சிட்டு இருந்தாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதாகட்டும், சுபிக்ஷா சண்டை போடுறதாகட்டும், இந்த மாதிரியே ரொட்டீன்ல போயிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் மக்களை சந்திக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க உள்ள என்ட்ரி ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் மக்களை சந்திக்கிறாங்க. மக்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றத காட்டிட்டாங்க. அப்போ உனக்கு தெரியும் நம்மளெல்லாம் யாருக்கும் பிடிக்காதுன்றதும் உனக்கு தெரியும். நீ அதுவும் நம்ம ஆடுற இந்த வில்லத்தனமான கேம் எல்லாம் ஒருத்தருக்கும் பிடிக்காதுன்றதும் உனக்கு தெரியும். அதனாலதான் நீ நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டே வந்துட்டு இருந்த. இப்ப இந்த வாரம் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, உன் பேர் வந்துடுச்சு. இதுக்குதான் நான் சொன்னேன் பாரு, நேத்து நம்ம பேசுறப்போ கனி அழுதுட்டு இருந்தாங்கன்னா தட் இஸ் a டிராமா. என்ன சொல்றது, நாமினேஷன்ல வந்துட்டோம், வீக்கெண்ட் வந்துருச்சு. டிராமா போறதுக்கு ஒரு அளவு வேணாம். பார்வதி உள்ள இருந்தாங்க, இந்த கண் வலியோட அவங்க அந்த அங்க எவ்வளவு மஸ்கிட்டோஸ் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மஸ்கிட்டோஸ் எல்லாத்தையும் தாண்டி அவங்க பார்வதி உள்ள இருந்தாங்க, அங்க ஜெயிலுக்கு இருந்தாங்க. அவங்களுக்கு அது பெருசாலாம் தெரியல. பார்வதி அது ஒரு பார்ட் ஆஃப் கேம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கு அது என்னன்னு புரியல. நான் சாப்பிடணும், நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட, அது ஏன் ஃபுட்லயே இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியல. நான் நீங்க என்ன கூப்பிடல, என்ன பிக் பாஸ் நீங்க கூப்பிடல, நான் சாப்பிடவே மாட்டேன். நீங்க சாப்பிடலன்னா என்ன, சாப்பிட்டா என்ன? பிக் பாஸ் பத்தி கவலைப்பட போறதெல்லாம் கிடையாது. சாப்பாடு எல்லாருக்குமானது, பிடிச்ச சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிடாம இருங்கன்னு போயிடுவார் அவர் பிக் பாஸ். லாஸ்ட் 1 வீக் அதுதான் நடந்துட்டு இருக்கு. யாரை கேட்டுக்கிட்ட எனக்கு என்ன, நான் எங்களுக்கு இந்த ஷோ முக்கியம், இந்த ஷோ எப்படி உரங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. சோ அவங்க எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் ரொம்ப அழகா மேனேஜ் பண்றாங்க இந்த லாஸ்ட் 1 வீக். அதுல ரொம்ப தெளிவாயிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறேன். கனி ஃபுட்லயே நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஃபுட்டு வேணாம்னு சொல்றது, அந்த ஃபுட்லயே ஏன் கை வைக்கிறாங்க அப்படிங்கறது. எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுக்குறேன், எல்லாருக்கும் நான் அன்பா இருக்கேன்னு காட்டிட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி, நீ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் சாப்பாட்டுல தான் கை வைப்பேன் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை அது டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு. ஓகே, இல்ல அதுல அந்த உப்பு கொட்டினதாகட்டும், இதெல்லாம் என்ன சொல்றது, இதுக்கே நீ அன்னைக்கு நாமினேஷன் வந்திருந்தாக்க மக்கள் உன்னை வெளியில தள்ளி இருப்பாங்க. நீ பயந்துட்டே தான் சாண்ட்ராவோட பிளான் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அந்த கேங், அன்பு கேங் உடைக்கணும், அவங்க எல்லாரும் நாமினேஷன்ல வரணும், அதுக்கேற்றபடி நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பிளான் போட்டு கொடுத்தாங்க சாண்ட்ரா.
எக்ஸலண்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்லைன்னா கனி இன்னைக்கு வெளியில வந்திருக்க மாட்டான். அந்த ஓகே. பிளான் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அதை கேட்டாங்க எல்லாரும், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வெளியில இருந்து வந்த ஒருத்தவங்களுடைய பேச்சை கேட்க கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தவங்க திடீர்னு எப்படி கேட்டாங்கிறது எனக்கு கேட்டாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை கேட்டு நாமினேட் பண்ணாங்க. கரெக்டா அந்த அன்பு கேங் உடஞ்சிருக்கு. கரெக்ட். இதுதான் இப்போ விஜய் சேதுபதியா 2-3 வாரம் சொல்லி பார்த்தாச்சு. ஏன் 10 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கே குத்திட்டு இருக்கீங்க அப்படின்னுட்டு நான் அவரும் கேட்டாச்சு. இங்க எல்லாரும் பார்வதியும் வந்துட்டு ஒவ்வொரு தடவை சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. வேற யாருமே கிடையாதா, சேஃப் கேம் ஆடுறீங்களா, நானு திவாகரை விட்டாக்க வினோத், இப்படித்தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத அவங்களும் புலம்பிட்டாங்க. ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு பார்வதி அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல வந்து இப்போ கனி அண்ட் பார்வதியே பேசலாம். நம்ம இப்போ இத்தனை வாரங்கள் வந்துட்டு பார்வதிய பிடிக்கலனாக்கா என்னைக்கோ வெளியில வந்திருப்பாங்க, நாமினேஷன் இதுல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கனி ஃபேஸ் பண்ற நாமினேஷன். இதுல வெளியில வரன்னா பார்வதி இஸ் 1000 times better than youன்னு அர்த்தம். மக்கள் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் தான் சொல்லிட்டேனே, அகத்தியன் சாரோட பேரை கெடுக்கிறதுக்குனே தான் நீங்க இங்க உள்ள நுழைஞ்சீங்க, திருவோட பேரை கெடுக்கிறதுக்கே தான் நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்றது என்ன சொல்றது, ரப்பிஷ் கேம் ஷி பிளேட். நேத்திக்கு ஒண்ணு நடக்குது, ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. அப்போ என்ன சொல்றது, பிளஸ் பாராட்டல்ல இது மட்டும் உனக்கு இருக்கு. இப்ப ஜெயிலுக்கு போறதெல்லாம் வந்துட்டு யூ ஆர் நாட் ரெடி டு கோ. அப்ப என்ன பண்ற, அந்த ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பார்வதி வந்துட்டு திவாகர் கூட ஏதோ பேசிட்டு ஒரு 5 minutesக்கு வரதுக்குள்ளே அமித் ஒரு டிராமா பண்ணியாச்சு. அங்க நானே கட் பண்ணிக்கிறேன்னு கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சரி, அமித் கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஒரு 5 நிமிஷத்துல என்ன ஆயிட போகுது, நான் வந்து பண்ணிக்கிறேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமித் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க சம்பந்தமே இல்லாம உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு உங்க இதுக்கெல்லாம் உனக்கு என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல. மக்கள் காட்டிட்டாங்களா நீ பிக் பாஸ்ல இருக்கிறதுக்கு உனக்கு அருகதை இல்லைன்றது மக்கள் காட்டிட்டாங்களா ஓட்டுல, அவ்வளவுதான். என்ன சொல்றது, கர்மா வந்துட்டு பூமராங் மாதிரி அப்படியே அடிச்சது பாரு. இப்போ ஜெயில இருந்த உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது, உள்ள உட்காந்துட்டு அதுக்கே என்ன பண்ற, திரும்ப அந்த அன்பு கேங்கெல்லாம் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கின்னு நீ என்னமோ பண்ணிட்டு இருக்க. பார்வம் திவாகரும் பேசிட்டு இருக்காங்க, இவங்க வந்துட்டு கொஞ்சம் சவுண்டா பேசுறது அதெல்லாம் பண்ணாங்க. பார்வதி திவாகர் எஃப்ஜே ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்போ திவாகர் வந்துட்டு கொரட்டை விட்டுட்டு இருக்காருன்றதுனால தட்டை எடுத்து தட்டிட்டு இருக்காங்க. அந்த தட்டுறப்போ வந்துட்டு அந்த அவருக்கு அந்த முழிப்பு வந்துடும். இது ஆக்சுவலி வினோத் ஆல்ரெடி பண்ணின்னு இருந்தாரு, அது ஏதோ நம்ம காமெடியா எடுத்துக்கணும். பட் என்ன சொல்றது, வினோத்துக்கும் திவாகருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அப்போ இருந்தது அந்த டைம்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. நீ கொரட்டை விட்டா நான் உன்னை எழுப்பி விடுவேன் அப்படின்னு வினோத் சொன்னாரு. அவரு எழுதி பாருன்னு திவாகர் சொன்னாரு. அது ஒரு காமெடியா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு மோதல் வந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது கனி பண்றது வந்து என்ன பொறுத்தவரை அவங்க பண்ணது ரொம்ப தப்பு. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களை வந்து எழுப்பி விடுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதான் இப்போ வினோத் பண்ணது கூட அந்த சிட்டிக்க தான் போட்டாரு. உன்ன மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு எல்லாம் வந்துட்டு தட்டல. யூ ஆர் நாட் அட் ஆல் ஃபிட் டு பி ராஜமாதா. கனி கண்டிப்பா வெளியில வந்து பாப்பீங்க. யூ ஆர் நாட் அட் ஆல் ஃபிட் டு பி ராஜமாதா. ராஜமாதாக்குன்னு ஒரு நேம் இருக்கு, ஒரு ஃபேம் இருக்கு. அதுல வந்துட்டு நீங்க ஒரு 0% தான் இருக்கீங்க. சோ நாங்க அது இது பண்ண விரும்பல. யோட விச்ன்றத நாங்க நான் சொல்றேன். ஏன்னா நான் இதுல கூட்டணி உன்னை சேர்க்கல, ஏன்னா உன்னோட ஒப்பீனியன் வேறையா இருக்கும். நான் சொல்றேன், நான் இது வரைக்கும் பார்த்த வகையில கனி அவங்களோட கேம இன்னும் ஆடவே ஆரம்பிக்கல. அவங்க வந்து ஒரு குரூப் செட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து சேஃப் ஆயிக்கலாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல, ஷீ இஸ் லைக் எ பாக்டீரியா இருக்கலாம். பட் வந்து அவங்க ஒரு செட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து சேஃப் ஜோன்லயே நம்ம இருந்துடலாம்னு நினைச்சாங்க. பட் அதை வந்து வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்ல வந்து உடச்சு விட்டு ஃபர்ஸ்ட் நாமினேஷன் டைம்லயே வந்து அவங்க வெளியில அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது என்ன பொறுத்த ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துக்கிறேன் நானு. ரொம்ப தெளிவா ஓட் பண்ணிருக்காங்க, அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தர் ஃபேன் இன்னொருத்தருக்கு நாங்க ஓட் பண்ணுவோம்னு இது வரைக்கும் ரொம்ப மாறி மாறி ஓட் அடிச்சுட்டு இருந்தாங்க மக்கள். இந்த முறை ரொம்ப சரியா ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா கேம் ஆடாதவங்களை உள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத ஒரு கேரக்டர் உள்ள வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு உட்காந்து ரிவ்யூ கொடுத்துட்டு உட்காந்துக்கணும். அது தேவையில்லாத வேலை. ரெண்டாவது நம்மளுக்கும் டைம் வேஸ்ட், பார்க்க மக்களும் அதுக்கு உட்காந்து தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஓட்டு போடுறீங்கன்னா யாரு கண்டென்ட் நல்லா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. கண்டென்ட்டே கொடுக்காம உள்ள வெட்டியா அங்க இருக்கிற அந்த
சோஃபாவை தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற ஆளுங்கெல்லாம் வெளியில அனுப்புறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். அடுத்து ரம்யாவை டார்கெட் பண்ண மக்கள். ரம்யா ம். நாட் ஈவன் கிவிங் ஒரு கண்டென்ட் கொடுக்கல வந்த நாள்ல இருந்து. சண்டை அதுதான் போடுறாங்க, அவங்களுக்கு அவங்க மேல ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க சண்டை போடுறாங்களே தவிர மத்த எந்த இடத்துலயும் அவங்க வந்து கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தெரியல. தெரியல. அண்ட் எல்லாருமே எஃப்ஜே போயிடுவாரு, எஃப்ஜே போயிடுவாருன்னு. எஃப்ஜே எல்லாம் இப்போதைக்கு போக மாட்டாரு. அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த டாப் 5க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் அங்க லாஸ்ட்ல எவிக்ட் பண்றாங்க பாரு, அது வரைக்கும் வருவாருன்றதுதான் வந்துட்டு என்னோட அசம்ஷன். த நெக்ஸ்ட் இது வந்துட்டு திவாகர். எனக்கு தெரிஞ்சு திவாகரை எப்பயோ பண்ணிருக்கணும். இனிஷியல் டேஸ் வந்துட்டு வி வர் சப்போர்ட்டிங் ஹிம். ஏன்னா ஏதோ சம்திங் இன்னோசென்ட்டா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஐ சப்போர்ட்டட் ஹிம் அ லாட் அப்படின்றது சொல்றேன். பட் டே பை டே வந்துட்டு அவரோட உண்மை முகம் வெளியில தெரிய ஆரம்பிச்சப்போ ரொம்ப விகாரமா இருந்தது. அவர் அவரை வந்துட்டு எல்லாம் பாடி ஷேமிங் பண்றாங்க மேல பார்த்துட்டு. பட் நான் அந்த மனசை பாக்குற மனசு ரொம்ப விகாரமா இருக்கு அப்படின்றதுதான். யாரப்பாரு தொட்டு பேசுறது, யாரப்பாரு ஹக் பண்றது, என்ன ஒரு லிமிட் இல்லையா இந்த இதுக்கு இனிஷியல் டேஸ்ல அப்படின்றதுதான். வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷன் ஆகி ஓட்டிங்க்கு வந்தப்போ 1.5 லட்சம் ஓட்டு வந்தது அவருக்கு. ஆமா, இன்னைக்கு அது டாப்ல 40,000 இருந்தாரு. லட்சமா இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய ஃபேன்ஸ் இழந்திருக்காரு அப்படிங்கிறது யோசிக்கணும் அவர். யோசிக்கணும். ஏன்னா ஏன்னா அவரு ஜாதி பேசக்கூடாது. பெண்கள் கிட்ட வந்து நீங்க வழியிறது எனக்கு எனக்கு அது எப்படி பார்க்க போறாங்க மக்கள் வெளியில வந்து எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப வழியிறாரு. உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னா ஓகே, அது வெளியில வீட்டோட இருக்கணும். அதுக்காக நான் பாக்குற எல்லார்கிட்டையும் வழிவேன் அப்படிங்கிறது அதை அக்செப்டபுளா பார்க்க மாட்டாங்க மக்கள். அதை வந்து அது ஒரு சேனல்ல ஒரு டெலிவிஷன் ஷோல வந்து ஒரு வியர்டா தான் பார்ப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அது அப்படித்தான் நடக்கும். அது மாதிரி எல்லா இதுவுமே வந்துட்டு அவர் கெடுத்துக்கினாரு அப்படின்றதுதான். எனக்கு தெரிஞ்சு கனியும் திவாகரும் வந்துட்டு ஒரு கெட்ட பேர்ல தான் வெளியில போறாங்க. இப்ப போன வாரம் பிரவீன் போனதாகட்டும், அதெல்லாம் ஒன்னும் அவங்களுக்கு வந்துட்டு நல்ல கௌரவமா வெளியில வர மாதிரி இருக்கு. பட் திவாகர் அண்ட் கனி வந்துட்டு ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டு தான் வெளியில போறாங்க அப்படின்றது சொல்றோம். நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு ஆஸ் யூஷுவல் என்ன, ஊருக்கு இழைச்சது பிள்ளையார் கோவில்னு சொல்ற மாதிரி பார்வதியை தான் ரோஸ்ட். எதுக்கு? எஃப்ஜே பார்த்துட்டு அந்த வாந்தி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே பார்வதி பண்ணதெல்லாம் அதே பரவாயில்ல. மாதிரி விக்ரம் 2 பேரையும் ரோஸ்ட் பண்ணிருக்காரு. ஓகே. விக்ரம் வந்து அதுக்கு பாடி லாங்குவேஜ் ஏதோ பண்ணார்ல, அதுக்கெல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்வதியும் ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்தவரை 2 பேரும் பண்ணது தப்பு. பார்வதி வந்து ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னா விக்ரம் பார்வதி ட்ரிகர் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுதான் ஸ்கிரீன்ல வரதுக்காக விக்கல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழி கிடையாது. அவருக்கு விக்ரமுக்கு வந்து அவர் ஸ்கோர் பண்ற அளவுக்கு எந்த கண்டென்ட் அவரால் கொடுக்க முடியாது. பிகாஸ் ஓகே. இப்படி ஏதாவது அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு அதுக்கு ஏதாவது பாடி ஷேமிங் பண்ற மாதிரியோ இல்லை அதுக்கு ஏதாவது வந்து ஒரு ஆக்ட் பண்ற மாதிரியோ பண்ணா மட்டும்தான் அவரால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் வந்து வெளியில ஸ்டாண்ட் அப் காமெடின்னு அவர் பண்ணிட்டு இருந்தாரு இத்தனை நாள். அதை உள்ள பண்ணணும் ட்ரை பண்ணாரு, அது பிடிக்கல, யாருக்கும் பிடிக்கல. யாருக்கும் பிடிக்கல. இப்போ உனக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. யாருன்னா எதனா சொன்னா நம்மள கிண்டல் பண்றாங்க, நம்மள என்ன கலாய்க்கிறாங்கன்ற மாதிரி உனக்கு அந்த அந்த ஹர்ட்டிங் இருந்துட்டே இருக்கு. பார்வதி எது பேசினாலும் வந்துட்டு என்ன இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப மத்தவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும்ன்றது புரியுதா? நீ பண்ற பாடி ஷேமிங் ஸ்டாண்டப் காமெடின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், மக்களுக்கு எவ்வளவு வலிக்கும்ன்றது உனக்கு புரியுதா? அது சோ என்ன சொல்றது, நமக்கு வந்தாதான் எல்லா வலியும் நமக்கு தெரிய வரும் அப்படின்றதுதான் இது. வேற ஒன்னும் பெருசா அங்க நடந்த மாதிரி இல்லை. ஏன்னா இது இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால வந்துட்டு நம்மளுக்கு என்ன நடக்குதுன்றது தெரிய வரதில்லை. இந்த இது ஷோ போக்குறதுனால இது 2 எவிக்ஷன் மட்டும்தான் வந்துட்டு தெரிஞ்சது. இது ரோஸ்ட்னு போட்டுட்டு இருக்காங்க. விஜய் பார்வதியை தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எஃப்ஜேவால எதுவும் கேட்ட மாதிரி இப்ப வரைக்குமே எதுவும் எஃப்ஜே வந்து சண்டை வார்த்தை நிறைய விட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ஆமா, இருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்லையா? அதுக்கும் கேள்வி கேட்டிருக்காரு. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டிருக்காரு ஓகே, பட் அதுக்கு வார்னிங் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க கேள்வி கேட்கறதோட விடாம அதுக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுங்க. எல்லோ கார்டுன்றப்போ இது ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்துட்டு ஹிஸ் கமிங் வித் ரெட் கார்டு. அது உண்மையிலேயே வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு இது வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா வேல்முருகன் அண்ணாக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். இப்ப ரெட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்ற வேல்முருகனுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னா எனக்கு லேடி பார்வதி தான் இவ்வளவு இதை பேசிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு கண்ணுல அடிபட்டது, அதனால எல்லாருமே அமைதியாயிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வெற்றி படிகள் தான் அவருக்கு. சோ இது ரெட் கார்டு வந்துட்டு கொடுத்துருக்கிறது சபரிக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மை அசம்ஷன்ஸ். இன்னும் எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கார்டை எடுத்துட்டு போறாரு அண்ட் என்ன சொல்றாரு, வீடே குப்பையா இருக்கு,
இவங்க குப்பை டஸ்ட்பின்ல என்ன இருக்குன்றதை இது பண்றாங்கன்னா அந்த வேலையை வந்துட்டு சபரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. டஸ்ட்பின்ல அந்த டூத் பிரஷ் கனி அது என்ன வந்து இஷ்யூ ஹரிஷ் அந்த கனி டூத் பிரஷ்? வந்து அவங்களுடைய டூத் பிரஷையும் அவங்களுடைய அந்த டங் கிளீனரும் குப்பையில போட்டுட்டாங்க. அவங்க யாரு? கனி கனி. அவங்களுடைய டூத் பிரஷையும் அந்த டங் கிளீனரையும் அந்த கார்பேஜ்ல தூக்கி போட்டுட்டாங்க. ஓகே. திவ்யா என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து அந்த கார்பேஜை செக் பண்ணிட்டு நான் வெளியில போடணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. ஓகே. திவ்யா பண்றது வந்து வியர்டா இருக்குங்கிற சபரி. ஓகே. திவ்யா பண்றது வியர்டா இருக்கு. ஒருவேளை வந்து திவ்யாவும் சாண்டாவும் சேர்ந்து பிராங்க் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்காங்களோ இதை வச்சு அப்படின்னு அவர் ஒரு தாட்ல போயிட்டு அவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக் வந்து சாண்டா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கல்ல, டாஸ்க் வச்சுக்கிட்டு சாண்ட்ரா எது பண்ணாலும் பிராங்க் தான் பண்ணுவாங்க அப்படின்னு அவரா ஒரு தாட் யோசிச்சுட்டு அவர் வந்து பிராங்க் பண்றதுக்கு ஏதாவது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ அதுல ஒரு டூத் பிரஷ் ஒரு டங் கிளீனர் இருந்தது. சாண்ட்ரா அவங்களா போட்டிருக்காங்க, அவங்களா போட்டுட்டு இது ஒரு இஷ்யூவா கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா வந்து அங்க இருக்கிற எல்லாரோட பொருளும் காணாம போகுது. எல்லாரோட பொருளும் ஒவ்வொரு பொருளா காணாம போகுது. அது எப்படி போகுது, யார் எடுக்கிறாங்க என்னங்கிற டீட்டெயில்ஸ் இது வரைக்கும் வெளியே வரல. இவங்களுடைய கெமியோட ஒரு என்ன சொல்றது, அந்த மேக்கப் ஐட்டம் ஒன்று காணாம போயிருக்கு. ரம்யாவோட மேக்கப் ஐட்டம் ஒன்று காணாம போயிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஐட்டம்ஸ் ஒவ்வொன்றும் காணாம போகுது. கெமியோட காணாம போனது அடுத்த நாளே வந்து அது திரும்பி கிடைச்சிருக்கு. அதுவும் பார்க்கணும். சோ உங்களுக்கு வந்து எல்லாம் காணாம போகுதுங்கிறப்போ அந்த படியை சான்றா மேல தூக்கி போடணும்னு நினைச்சாரு இவரு. இவங்க வந்து பிராங்குக்காக ஏதோ வந்து இங்க வீட்டுக்குள்ள வந்து சண்டையை ஏற்படுத்த விடணுங்கிறதுக்காக இவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க போல அப்படின்னு சாண்ட்ராவையும் திவ்யாவையும் கார்னர் பண்ணி அவங்க மேல அந்த படியை தூக்கி போடணும்னு நினைச்சாரு. பட் அது முடியல. அதுக்கு சாண்ட்ரா நேத்து கோவமா, நீ எதுனாலும் என்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்டா போகுது, நான் பொண்ணுதான் ஆனா நான் டைரக்டா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேங்கிறாங்க. நீ எதுனாலும் இவர்கிட்ட போய் சொல்லாத, என்னுடைய ஹஸ்பண்ட போய் சொல்லாத, எதுனாலும் டைரக்டா என்கிட்ட போகுதுங்கிறாங்க. என்ன பொறுத்தவரை சபரி பண்றது தேவையில்லாத வேலைன்னு அதுதான். ஆனா சாண்ட்ராவோட பிரஷ்ஷே தான் காணோம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களே. எல்லாரோட பொருளும் காணாங்க. நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் காணாம போகுது, நிறைய பிரஷஸ் காணாம போகுது, சில பேருடைய திங்ஸ் வந்து காணாம போயிருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அதெல்லாம் எப்படி எங்க போச்சு, யார் எடுத்தாங்கிறது யாருக்கும் தெரியல இப்போ வரைக்கும். நீ கேப்டனா இருக்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ பாக்குற அப்படின்னா அன்னைக்கே கேட்க வேண்டியதானே. நீ அன்னைக்கு கேட்காம நான் சாட்டர்டே விஜய் சேதுபதி போய் பேசிக்கிறேங்கிற ரேஞ்சுக்கு வச்சிருந்த. அதுக்கு அவங்க வந்து இதை வந்து கேள்வியை வைப்பாங்க. நான் அப்போ வந்து இது பிராங்குக்காக இவங்க பண்றாங்கன்னு நான் சொல்றேன், நீ கமலகிட்ட நீ தான் சொன்ன. கமலகன் அதை உடறிட்டாரு சாண்ட்ரா கிட்ட. அவர் சபரி வந்து ஏதோ பிளான் பண்றாரு, இந்த மாதிரி கார்பேஜ் பேக் வந்து கேப்டன் ரூம்ல வச்சுக்கிட்டு தலை ரூம்ல வச்சுட்டு அவர் பிளான் பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த என்ன சொல்றது கார்பேஜ் பேக் கொண்டு வந்து காட்டினார் சாண்ட்ரா கிட்ட. சாண்ட்ரா அதுல அவங்களுடைய டூத் பிரஷ் எல்லாம் இல்ல. ஆமா, பிளாக் அண்ட் கிரீன் சொல்லிட்டு இது என்னோடது இல்லன்னு. ஆமா, அது அவங்களோட கிடையாது. சோ அவங்க வந்து அதுக்கப்புறம் சபரி கிட்ட சொல்றாங்க என்னோட டூத் பிரஷ் காணோம் அப்படின்னு சொல்றப்போ சபரிக்கு அது தெரியல. நான் பாக்குறேன், என்ன பண்றேன்னு பாக்குறேன்னு சொல்றதோட சரி. இப்போ நேத்து அது இன்னும் பெருசாயிடுச்சு. ஏன்னா கமருதீன் கூப்பிட்டு கேட்கிறப்போ கமருதீன் வந்து சபரி சபரி வந்து கமருதீன் அவர் தான் வந்து இதை பார்த்தாரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாருன்னு சொன்னாரு. பட் அப்படி இல்ல, சபரி தான் ஃபர்ஸ்ட் பார்த்திருக்காரு. சபரி பார்த்துட்டு கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா அது கனியோட டூத் பிரஷ், கனியோடைய டங் கிளீனர்ங்கிறது அதுக்கப்புறமா தெரிய வந்திருக்கு. அது ஏன் சபரி எதுக்காக பிராங்க்னு நினைச்சுக்கிட்டாருன்னு எனக்கு புரியல. ஏன் பிக் பாஸ் டீம்ல ஒருத்தரா இருந்திருக்கீங்க, பொழுதுனைக்கும் ஒருத்தர் பிராங்க் டாஸ்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சர்ப்ரைஸ் டாஸ்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்ரெட் டாஸ்க்ங்கிறது பிக் பாஸ் கொடுத்தது, அது வந்து சாண்ட்ரா பண்ணது கிடையாது. அவசியம் சாண்ட்ராக்கு இல்ல. ஏன்னா அவங்க வேற ஒரு பிளான்ல இருக்காங்க. ஒரு கேப்டனா இருக்கீங்கன்னா கேப்டனுக்கான எந்த தகுதியும் சபரிக்கு இல்லைங்கிறத நான் பாக்குறேன் இந்த இடத்துல. அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்க கேப்டனா இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல. அண்ட் அதர் திங் வந்துட்டு நேத்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணதா பார்வதி அரோராவை பண்ணதா வந்துட்டு ரொம்ப எல்லாருமே அதெல்லாம் பியர் ஒர்க். நான் கன்ஃபார்மா சொல்றேன், அதெல்லாம் பியர் ஒர்க். ஸ்டார்ட் பண்ணது ஷிவின் ஸ்டார்ட் பண்ணாங்க, பஞ்சரி அதுக்கப்புறம் இவங்க ஜாக்லின். சோ அதெல்லாம் பியர் ஒர்க் போயிட்டு இருக்கு, வெளியில பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆளாளுக்கு அமௌண்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நானே 2 பேர்ட்ட பேசியிருக்கேன். நானே 2 பேர்ட்ட ஓப்பனா பேசினேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் கேம்பெயின் பண்றதுக்காக எங்களை வந்து போட்டிருக்காங்க, எங்களுக்கு இவ்வளவு பே பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்றாங்க. சோ பியர் ஒர்க் போகுது, அது பயங்கரமா போகுது. பார்வதிக்கு அகேன்ஸ்டா பண்ணணும் அப்படிங்கறது அந்த பியர் ஒர்க்கோட வேலை.
So அது அது தெரியல எனக்கு. பட் என்னன்னா இப்ப இவங்க எல்லாம் வாய்ஸ் அவுட் பண்றத பார்த்து நான் என்ன சொல்றேன், ஒரு வியானாவை பத்தி எதனா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாக்க நாங்களும் குரல் கொடுப்போம். இப்போ நம்மளுக்கு அரோரா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க டே ஒன்ல இருந்து, துஷார் அந்த கேட்ட கூட தாண்டி போகல, அடுத்து என்ன பண்ணாங்கன்றது வரைக்கும் நம்ம கண் கூட பாத்துட்டு இருக்கோம். அந்த பையன் நிஜமாவே வந்துட்டு தப்பிச்சிட்டான்றதுதான் நான் சொல்லுவேன். துஷார் எல்லாம் அந்த அளவுக்கு அவனை வந்துட்டு ஒரு இதுலயே வச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்வதி சொல்றாங்க கைக்குள்ள வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கும் வந்துட்டு ட்விட்டர்ல எல்லாம் வந்துட்டு அது எப்படி சொல்லலாம், எப்படி அந்த வார்த்தை ஏன்னா சொல்லலாம், அந்த she is பொண்ணு doing அந்த that. பொண்ணு வந்து அரோரா வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா செடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் நேத்தும் அதுதான் சொன்னேன், அதைத்தான் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு. இப்போ நேத்து கம்ருதீன் வந்துட்டு அவன் பார்வதி பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே படுத்துக்கிறான். இவங்க பக்கத்துல அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படி படுக்கிறாங்க. அங்க யார் வாய்ஸ் கொடுத்ததுன்னு தெரியல. சொன்னதுக்கு அப்புறம் எந்திரிச்சு உக்காந்தாங்க. சோ அங்க இருக்கிறவங்களுக்கே அது அருவருப்பா இருக்கு நீ பண்ணிட்டு இருக்கிறது. அப்போ என்ன சொல்றது, இத வந்துட்டு வெளியில மக்கள் குரல் கொடுக்கறாங்க, கேரக்டர் அசாசினேட் பண்றதா அப்படின்னு. கேரக்டர் தான் சொல்றாங்க, அசாசினேட் யாரும் பண்ணல அப்படின்றதான் நம்ம சொல்றோம். நம்ம என்ன இது சொல்றதா வந்து கேரக்டர் அசாசினேஷன்லாம் கிடையாது. நீங்க பிரிக்க இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்களுடைய பார்வை அவங்க நான் எனக்கு இப்படி தெரியுது அப்படின்னு சொல்றாங்களே தவிர, நீ இப்படிதான் நீ வந்து சொன்ன அவங்க எங்கேயும் சொல்ல, எங்களுக்கு அப்படி தெரியுது, பார்வையில தான் மென்ஷன் பண்றாங்க. எனக்கு நீ தப்பா பண்ண அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு நீ தப்பான ஒரு செய்கை அந்த பிரிக் அடிக்கு காரணம் தோணுச்சு. நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். திவாகரும் அதே தான் ஃபீல் பண்ணியிருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு. ஸோ அதனால நாங்க 2 பேரும் அப்படிதான் ஃபீல் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோ. மற்ற யாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க, நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, நீங்க எப்படி இதை பாக்குறீங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. அது உங்களுடைய விருப்பம். என்னுடைய விருப்பம் இதுதான், என்னுடைய கருத்து இதுதான், முடிச்சுட்டாங்க. அங்கேயே முடிச்சு எதுக்கு மறுபடியும் ஓபன் பண்ணி எதுக்கு அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. இப்போ அவங்க பார்வதியோட குற்றச்சாட்டு என்னவா இருக்குனாக்கா, திவாகரை பார்த்துதான் அதை பண்ணாங்க அப்படின்னுட்டு. திவாகரும் வந்துட்டு நேத்துதான் அந்த பிரிக்கு வச்சு அந்த மிடில் ஃபிங்கர் காட்டுற மாதிரி ஒரு செய்கை பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நேத்துதான் தெளிவாச்சு உங்களுக்கு. அது வரைக்கும் அவங்க என்ன பாடி சைன் காட்டினாங்க, என்ன சைன் காட்டினாங்கிறது யாருமே தெரியாது. நேத்துதான் அது தெளிவாச்சு. அது தப்பு. என்ன கேட்டா நீங்க வந்து யாரை பார்த்து சொன்னாலும் அது தப்புதான். அது இல்ல, அது வந்துட்டு இப்ப பாதிக்கப்பட்ட திவாகரும் அவங்களுக்கு கூட இருக்கிற பார்வதி கண்ணால பார்த்தவங்களும் வந்துட்டு ஃபைட் பண்றாங்க. அடுத்தவங்க சைலண்டா தான் போங்கல. இப்ப என்ன அந்த பொண்ணுக்கு அடிபட்டுச்சு, அப்ப எத்தனை பேர் கூடி வந்து இது பண்ணீங்க சொல்லு பாக்கலாம். இல்ல அந்த பொண்ணை போட்டா எதனா பேசுறப்ப சண்டை போட்டாக்க யார் வரீங்க? எல்லாம் குரூப் சம் பண்ணிட்டு நீங்களா பாத்துக்கிறீங்க. இதுக்கெல்லாம் யாரும் வரல. இப்ப அரோரா அந்த குரூப், அதனால வந்துட்டு அரோராக்கு வந்துட்டு கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க. உங்களோட பார்வை அந்த மாதிரி, உங்களோட இது அந்த மாதிரி. எனக்கு புரியல, எனக்கு என்னது அது பார்வை அப்படின்றது எனக்கு புரியல. சோ என்ன சொல்றது, எல்லாம் டர்ட்டி கேம் ஆடிட்டு இருக்காங்க. பட் அரோராக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கெல்லாம் மக்கள் இருக்காங்க அப்படின்றதுதான் ரொம்ப கேவலமா. அரோரா அவங்க கேம் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் என்னன்னா அதை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள அவங்க வந்து அவங்களோட பேர் ஏற்கனவே டேமேஜ் ஆயிடுச்சு. அது ஏற்கனவே டேமேஜ் ஆன பேர்ல வந்ததுதான் வந்தாங்க. பட் வந்து நான் இதை வந்து மாத்த போறேன், இந்த நேம் மாத்த போறேன், இந்த நேம் டேக் மாத்த போறேன்னு உள்ள வந்தாங்க. பட் அது இன்னும் டேமேஜ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இல்ல அதுதான் கேக்குறேன், இதுல கேரக்டர் அசாசினேஷன் எங்க வருது? இதுல கேரக்டர் அசாசினேஷனே கிடையாதுங்க. இது வந்து அவங்க ஒரு செய்கை பண்ணிருக்காங்க, அந்த செய்கை எங்களுக்கு தப்பா தெரியுது அப்படிங்கிறது தான் பார்வதியோட கருத்து, திவாகருடைய கருத்து. நீ தப்பானவன் சொன்னாதான் கேரக்டர் அசாசினேஷன். பட் ஸ்டில் நீ தப்பானவன்ட்டு நீ ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணிருந்தா கூட நீ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாலன்னு கேக்குறேன். நீ தப்பானவன் சொன்னாதாங்க கேரக்டர் அசாசினேஷன். நீ தப்பானவன் அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீ பண்ண செய்தி எங்களுக்கு தப்பா தெரியுது, புரியுது அப்படின்றதுதான் மென்ஷன் பண்றாங்க. அது எங்களுக்கு தப்பா தெரியுது அப்படிங்கிறாங்க. அது எங்களுடைய பார்வை, மத்தவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எங்களுடைய பார்வை இது, என்னுடைய கருத்து இது அப்படின்னு முடிச்சுட்டாங்க பார்வதி. அவங்களுடைய பார்வையில அது தப்பா அவங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு அது சரியா தெரிஞ்சதுன்னா அது ஓகே, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது கேரக்டர் அசாசினேஷன்லயே வராது. பார்வதிய காரணம் பண்ணணும், பார்வதிக்கு அகேன்ஸ்டா வந்து வெளியில ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணணும்னு பிஆர் வேலைகள் நடந்துட்டு இருக்கு வெளியில. கண்டினியூஸா லாஸ்ட் 2 வீக்ஸா ஓடிட்டு இருக்கு. ஆனா பிஆர் டீமோட நான் பேசினேன். ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு ஒரு பிஆர் டீமுக்கு பார்வதிக்கு அகேன்ஸ்டா
பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுங்க. பார்வதி வந்து எவிக்ட் பண்றதுக்கு என்ன ப்ராசஸோ அதை பண்ணுங்கன்னு. ஸோ அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இது பிஆர் ஒர்க் தானே தவிர இது வந்து பார்வதிக்கு அகேன்ஸ்டா கட்டமைக்கப்படுற ஒரு விஷயம் தானே தவிர பார்வதி மேல தப்பு இருக்குமா எனக்கு தெரியல. ஓகே, நீ பிஆர் ஒர்க் அப்படின்னுட்டு நீ சொல்ற, எனக்கு தெரியாது உண்மையிலேயே. இப்ப நீ சொல்றதுனால நான் சொல்றேன், நான் பேசினது. ஓகே, ஏன்னா நான் அந்த எலெக்ஷன் சர்வீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த டிஜிட்டல் ஏஜென்சிஸ் 2-3 டீமோட பேசிட்டு இருக்கேன் நான். அவங்க வந்து சர்வே எப்படி போயிட்டு இருக்கேன் கேட்டுட்டு இருக்காங்க. 2-3 பேர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் நான். ஸோ அந்த வகையில இவங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு 2-3 டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஷேர் பண்ணும்போது அவங்களும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும், கண்டென்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறதுனால நான் கேட்டேன் நான். அப்போ ஒரு 3 லட்ச ரூபா ஒரு கண்டஸ்டன்ட் கொடுத்துருக்காரு, பார்வதிக்கு அகைன்ஸ்டா நீங்க வந்து கேம்பெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த கண்டஸ்டன்டோடைய ஃபேமிலியில இருந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. இல்ல இது அது ஒண்ணு இருக்கலாம். என்னோட நாலேஜுக்கு இப்ப நீ நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுனால என்னோட நாலேஜுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் விஜய் டிவி ஆங்கர்ஸ் பிரியங்காக்கும் மணிமேகலைக்கும் வந்துட்டு ஒரு ஃபைட் நடந்தது. அது கோல்ட் வார் எல்லாம் சொல்ல மாட்டேன் நானு, அது நேரடியாவே நடந்த ஒரு வார். சோ அது நடக்கிறப்ப வந்துட்டு a set of people supported பிரியங்கா, a set of people supported மணிமேகலை. நான் என்ன சொல்றேன், நான் ரெண்டுத்துக்கும் வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்குள்ள உள்ள என்ன பிரச்சனைன்றதே நம்மளுக்கு தெரியாது. இப்ப இந்த டைம்ல வந்துட்டு பார்வதி வந்து பிரியங்காக்கு ஃபாரா பேசினாங்க. அந்த வீடியோ கூட நீ ஷேர் பண்ணிருந்த, பிரியங்காக்கு ஃபாரா பேசியிருந்தாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு திஸ் கேம் கண்டினியூஸ்ன்ற மாதிரி நான் பாக்குறேன். சோ நத்திங். எனக்கு அது தெரியல, எனக்கு அதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு அந்த விஷயத்துல பிரியங்கா மணிமேகலை விஷயத்துல நான் வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட்டா தான் இருந்தேன். ஏன்னா அது அந்த ஷோல வந்து பிரியங்கா நடந்துகிட்ட விதம் தவறுன்னு அதனால நான் மணிமேகலைக்கு சப்போர்ட்டா இருந்தேன் நான். பட் அது இவ்வளவு தூரம் டிராவல் ஆகுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. I supported மணிமேகலை at that time. யாரோ ஒருத்தர் வந்துட்டு பிரியங்காக்கு எதிர்த்து வாய்ஸ் கொடுக்குறாங்கன்றப்போ I supported மணிமேகலை at that time. ஆனா அதுக்காக வந்துட்டு இவங்க பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு இவங்களை வச்சு செய்யறதெல்லாம் எனக்கு அது அப்படி போகுதான்னு தெரியல. பட் எனக்கு நான் விசாரிச்ச வரைக்கும், எனக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் பிஆர் போயிட்டு இருக்கு. ஒரு கண்டஸ்டன்டோடைய ஃபேமிலி மெம்பர் 3 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து நீங்க வந்து பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் அவர் வந்து சொல்லியிருக்கிற விஷயம், நெக்ஸ்ட் வீக் வந்து நாமினேஷனுக்கு நாமினேஷன் லிஸ்ட்ல இவங்க வந்துருவாங்க, கட்டாயமா வந்துருவாங்க. அவங்க வெளியே போகணும், அதுக்கு என்ன ப்ராசஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து அந்த அளவுக்கு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். சோ அதுக்காக ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. சோ கேம் இப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க, என்ன வேற வழி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசனுக்காச்சும் ஒரு நல்ல ஆங்கரை போட்டீங்கன்னாக்கா, ஆங்கர் போடுறத விட எனக்கு தெரிஞ்சு இப்போ பிக் பாஸ் டீம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த பிஆர் டீம் இல்லாம நீங்க பாத்துக்கணும். நீங்க பிஆர் டீம் வச்சுக்கிட்டு நீங்க ஆளால ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் சோசியல் மீடியா கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து ஸ்டாப் இல்ல. இப்போ நான் ஒன்னு போடுறேன்னா, எனக்கே என் ஃபேஸ்புக்ல பார்த்தாக்கா பாருவோட பிஆர்ன்னு போடுறாங்க. இதே நான் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி போட்டா திவாகரோட பிஆர்னுட்டுன்னு ஒரு குரூப் வந்து இறங்குறாங்க. வினோத்துக்கும் திவாகருக்கும் பிரச்சனை வரப்போ சோசியல் மீடியால சப்போர்ட் பண்ணி போற போஸ்ட் வேற, பே பண்ணி அந்த போஸ்ட வந்து பூஸ்ட் பண்றாங்க தெரியுமா? அந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் வந்து இனிமே வராம இருக்கணும்னா இந்த பிஆர் ஏஜென்சிஸ் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட தொடர்புல இருக்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அக்ரிமெண்ட்லயே நீங்க வந்து இதெல்லாம் வந்து நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஷரத்துக்களை நீங்க சேர்த்துக்கணும். ஏன்னா லாஸ்ட் சீசன்ல பாதியில அந்த ஒரு கான்ட்ராக்ட்ல இன்க்ளூட் பண்ணதா தகவல் வந்தது. அதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா பிஆர் ஏஜென்சிஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு 4 பேர் பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு 4 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மயிலாப்பூர்ல ஆபீஸ் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கண்டஸ்டன்ட். நான் அவருடைய ஆபீஸ்க்கே போயிட்டு மயிலாப்பூர்ல ஒரு ஆபீஸ் போட்டு அதுக்கு ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க அந்த ஆபீஸ்ல. அந்த கண்டஸ்டன்டோடைய வீடியோ கிளிப்பிங்ஸ், அந்த கண்டஸ்டன்டோடைய பிக்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய சோசியல் மீடியால ஷேர் பண்றது, அவங்க அதுக்கு ஒரு தனியா ஒரு 4-5 பேஜ் வச்சிருக்காங்க. அந்த பேஜ்ல ப்ரமோட் பண்றது,
பயங்கரமா ஒர்க் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட். சோ மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, மக்கள் கிட்ட இருக்கான்னு தெரியல, கண்டஸ்டன்ட் கிட்ட இருந்து கண்டஸ்டன்ட் கிட்ட இருக்கு. இல்ல இல்ல இங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு அட்டன் பண்ணிட்டு இருக்காங்களோ என்னமோ. வேற என்ன மிஸ் பண்ணிருக்கோம் ஹரிஷ்? நம்ம எல்லாம் பேசிட்டோம். ஸோ விஜய் சேதுபதி கொஞ்சம் ஃபியாஸா போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அண்ட் இதுதான் பெஸ்ட். நீங்க அப்படி பண்ணாதான் வந்து டிஆர்பி தக்க வைக்க முடியும், வேற இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. ஸோ அதனால இப்போவாவது விஜய் சேதுபதி அவர்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பார்க்கலாம். நம்ம வந்து அடுத்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் பேசலாம். கண்டிப்பா ஹரிஷ். தேங்க்யூ.